ஹாய் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேங் ரேப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லீகலாக என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஸோ செக்ஷுவலாக நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த போதுமான ஒரு இது கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறனால தான். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் ஏரியாஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் மேபி கம்மியாக இருக்கிறனால நடக்கிறதா இருக்கலாம். ரெட் லைட் ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து செக்ஸ் ஒர்க்குமே ஒரு ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க 2022. ஸோ மேபி அந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி நிறையா சென்டர்ஸ் எல்லா வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், எல்லா தாலுக், ஸோ இந்த மாதிரி நிறையா சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஸோ இது வந்து ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். இந்த மாதிரி ஃபர்தராக நடக்கவே நடக்காது. இன்னும் நிறையா பார்த்துருப்போம். ஆக்சுவலாக மேபி இந்த ஸ்கூல் டீச்சர் வந்து பசங்களோட செக்ஷுவல் இதில் இருந்தாங்க, அப்புறம் 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த போக்சோ கேஸு இது எல்லாமே டிராஸ்டிக்காக இந்த வழியாக கம்மியாகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃப்ரீ லீகல் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ என்னது டீட்டெயில் வேணும் அப்படின்னா 7825932524 7825932524 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு ஃப்ரீயாக நம்ம லீகல் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிரச்சனையே கிடையாது.